ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபநிஷதம். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்துல பூம வித்யா அப்படிங்கிற ஒரு முக்கியமான பகுதியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப இங்க ஞானத்தை அடைந்தவர்கள் அடையும் பலனானது என்னவென்றால், அறிவும் வேத ஞானமும் உடைய மனிதர்கள் வாழும் இடத்தில் அவர்கள் வசிப்பார்கள் என்று இங்க பார்க்கிறோம். அப்ப அப்படிதான் இங்க சாஸ்திரம் அழகா இதை புரிய வைக்குது. இப்ப மேலும் இந்த விஞ்ஞானத்துடைய பலன் என்ன அப்படிங்கிறத இதே உபனிஷத் பேசுது. அது அடுத்ததுல வருது. நம்ம பார்ப்போம். என்னன்னா, சனத்குமாரர் கூறினார், அறிவு என்பது நிச்சயமாக தியானத்தை விட மேலானது. ரிக்கு யஜுர் சாம வேதங்கள், 4வதான அதர்வண வேதம், 5வது வேதம் என்று கூறப்படுகின்ற இதிகாச புராணங்கள், அப்புறம் இலக்கணம், சிரார்த்தம் முதலிய சடங்குகள், கணிதம், அப்புறம் பல்வேறு தெய்வ வழிபாடுகள், செல்வம் சம்பாதிப்பதற்கான கிரியைகள், தர்க்க சாஸ்திரம், நீதி நெறி, ஜோதிடம், வேதாங்கம் என்று பல்வேறு ஜீவராசிகளை வசீகரிப்பதற்கான ஒரு அறிவு, போர்க்கலை, வானவியல் சாஸ்திரம், பாம்பு விஷம் முறித்தல் போன்ற வைத்திய முறைகள், காருட வித்யை என்ற மாற்று கிரியைகள், ஆயுர்வேதம் போன்ற சாஸ்திரங்கள், சொர்க்கம், பூமி, வாயு, ஆகாசம், தண்ணீர், அக்னி தேவர்கள், மனிதர்கள், வீட்டு விலங்குகள், பறவைகள், செடி கொடிகள், மரங்கள், காட்டு மிருகங்கள், புழு, வண்டு, எறும்பு வரையுள்ள உயிரினங்கள், தர்மம், அதர்மம், உண்மை, பொய், நன்மை, தீமை, இனியவை, கொடியவை, உணவு, தண்ணீர் போன்றவைகள், இந்த உலகம், மறு உலகம் என்ற எவையெல்லாம் உண்டோ அவைகள் அனைத்துமே அந்த அறிவால் தான் அறியப்படுகின்றன. எனவே அறிவை தியானம் செய்யுங்கள் என்ற இந்த விஞ்ஞானம்ங்கிற விஷயத்தை இங்க சொல்லுது. விஞ்ஞானம் என்றால் தெளிந்த அறிவு, மேலான ஞானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அப்ப நம்ம இங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப புத்திங்கிற ஒரு விஷயம் இது நல்லது இது கெட்டது அப்படின்னு பகுத்தறிஞ்சாலும், அந்த பகுத்தறியும் தன்மை அந்த புத்திக்கு எப்படி கிடைச்சது, அதற்கு பின்னாடி ஒரு அதிஷ்டானம் இருக்கு. அதுதான் அந்த அறிவு, அந்த விஷயத்தை உள்வாங்குகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தியை பத்தி இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப சனத்குமார் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அறிவையே இறைவனாக தியானிப்பவன் சாஸ்திர அறிவு படைத்தவர்களின் உலகங்களை அடைகிறான். சாதாரண அறிவு படைத்தவர்களின் உலகங்களையும் அடைவான். அறிவை இறைவனாக தியானிப்பவன் அந்த அறிவு செல்லும் எல்லை வரைதான் தான் விரும்பியதை சாதிக்க வல்லவன் ஆகின்றான் என்று இந்த இடத்துல சொல்றார். அப்ப உடனே நாரதர் கேட்கிறாரு, போற்றுதலுக்கு உரியவரே, அறிவை விட பெரியது ஏதாவது உண்டா அப்படின்னு கேட்ட உடனே சனத்குமாரர் சொல்றார், ஆம் நாரதா, அறிவை விட மிகப்பெரியது உண்டு, நிச்சயமாக உண்டு என்றார். அப்ப நாரதர், வணக்கத்துக்குரியவரே, அதை எனக்கு உபதேசியுங்கள் என்று சொன்னார். இவ்வாறு 7ஆம் பகுதி நிறைவடைகிறது என்று இங்க பார்க்கிறோம். இப்ப அறிவுங்கிறது தான் இங்க விஞ்ஞானம் என்று நம்ம பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல அந்த விக்ஞாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான ஒரு விளக்கம் நம்ம பூம வித்யாவுல குடுத்திருக்கோம். அத இந்த இடத்துல கொஞ்சம் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு போலாம். அதாவது மந்திரத்தினுடைய அடிப்படையில இப்ப விஞ்ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அந்த விஞ்ஞானம்ன்னா ஒரு புற அறிவு. நம்ம மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விஷயத்த உள்வாங்கி, அந்த அறிவு எவ்வளவோ விசேஷ சுகங்கள் இருக்கலாம். ஆனா அதுல மிக நல்ல அறிவு, மேலான அறிவு விஞ்ஞான அறிவு என்று நம்ம சொல்றோம். அப்ப இங்க விஞ்ஞான அறிவு அப்படிங்கிறது எப்படி நம்ம நடைமுறை கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப அது ஒரு சக்தி மயமா நம்மிடத்துல இருந்து வெளிப்படுகின்ற ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சக்தியா தான் அத பார்க்கணும். விஞ்ஞான அறிவுங்கிறது எப்படின்னா, அந்த விஞ்ஞான அறிவுங்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ராக்கெட் கண்டுபிடிச்சா விஞ்ஞான அறிவா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது. நெறைய பேர் அப்படித்தான் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. விஞ்ஞான அறிவுன்னா ஏதோ ராக்கெட் கண்டுபிடிச்சிட்டா விஞ்ஞான அறிவுன்ட்டு. அப்படி இல்ல. விஞ்ஞான அறிவுன்னா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இப்ப நீங்க வீட்ல பெண்மணிகள் எல்லாம் சமையல் செய்றீங்க. இப்ப சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வெண்பொங்கல் வைக்கிறது இப்படி, சைவ பிரியாணி பண்றது அப்படி அப்படின்னு நெறைய வழிமுறைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க சைவ பிரியாணி பண்ணோம்னா, அதுக்கு என்னென்ன போடணும், மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போடணும். அது இப்படிதான் பிரிப்பேர் பண்ணணும். இப்படிதான் அது டேஸ்ட்டா கொண்டு வரணுங்கிற ஒரு மெத்தட் தெரிஞ்சு வச்சு நீங்க சைவ பிரியாணி செய்ய முடியும். வெண்பொங்கல் பண்ணுவதற்கு ஒரு மெத்தட் வச்சு நீங்க செய்றீங்க. அப்ப இந்த மெத்தட் எல்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரிஞ்சது? சமையல் கலையை கத்துக்கிட்டீங்க. சமையல் கலைய உங்க பாட்டி, அம்மாவுக்கு கத்துக் குடுத்தாங்க. அம்மா உங்களுக்கு கத்துக் குடுத்தாங்க. இப்படியே நீங்க சமையல கத்து நீங்க சமையல் செஞ்சு, அந்த சமையல் கலை வல்லுனராவே மாறிட்டீங்க. நல்லா அருமையா சமைக்கிறீங்க. எது சமைச்சாலும் டேஸ்ட்டா இருக்கு. எல்லாமே சூப்பர் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமையல் கலை வல்லுனராக இருக்கின்ற பெண்மணிகள் ஒரு திறமை வச்சிருக்காங்க.
அந்த திறமை எங்கிருந்து வந்ததுன்னா, புற அறிவு. மற்றவர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு அறிவை தனக்குள்ள வாங்கி, அதை நல்ல பிரகாசமாக வெளிப்படுத்தி சமையல் செய்கின்ற நிலையில அவங்க இருக்காங்க. பட் இப்ப அதே பெண்மணிகள் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் மாடர்னா நம்ப செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு ஒரு வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. அப்ப உடனே அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது டிஷ்ஷ வந்து கிரியேட் பண்றாங்க. இதுவரைக்கும் அவங்க பாட்டியும் சொல்லிக் குடுக்கல, அவங்க அம்மாவும் சொல்லிக் குடுக்கல. ஆனா அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு அருமையான டிஷ்ஷ ஒண்ணு செஞ்சு பாருங்க. இப்ப நான் இத செஞ்சிருக்கேன். நீங்க சாப்பிட்டு பாருங்கன்ட்டு அவங்க கணவர்கிட்ட குடுத்த உடனே அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு, "அருமையா இருக்கே! சூப்பரா இருக்கு" அப்படிங்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. ஆனா அந்த அம்மா வந்து ஒரு வித்தியாசமா செஞ்சுட்டாங்க அந்த சமையல. அத சாப்பிட்டு பார்த்த உடனே அதுக்கு பிரியாணின்னு பேர் வைக்க முடியுமா? பொங்கல்னு பேர் வைக்க முடியுமா? இல்ல வேற என்ன பேர் வைக்கிறது? இவங்கலாம் வேணா ஒரு பேர் வச்சுக்கலாம். அப்படி வர்ற பேர் தானே இப்ப புதுசு புதுசா நெறைய சமையல் கலை கத்துக்கிட்டு இப்ப நெறைய இந்த கேட்டரிங் படிச்ச பசங்கள்லாம் என்ன பண்றாங்க, புது புதுசா பேர்லாம் வச்சு கொண்டு வராங்கல்ல. நெறைய டிஷ்ஷஸ் வந்து இப்ப புதுசு புதுசா வருது சமையல் விஷயத்துல. அப்ப அது மாரி ஒரு விஷயத்த நீங்க உங்களுக்குள்ள இருந்து உருவாக்க முடியும்னா, அதுக்கு பேரு விஞ்ஞானம் என்று தான் பெயர். அப்படி புரிஞ்சுக்கணும். விஞ்ஞானம் அப்படின்னா, உங்களுக்குள்ள இருந்து மலருகின்ற ஒரு மேலான அறிவு. அதுதான் விஞ்ஞானம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப அப்படிதான் இங்க நெறைய விஷயங்கள உலகத்துக்கு எல்லாரும் குடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மாரி இங்க சக்திய நம்ம வெளிப்படுத்தி, நம்ம அறிவை வந்து உலகத்துக்கு ஏதேனும் ஒரு உபயோகமாக நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அது மேலான அறிவு என்று இங்க சாஸ்திரம் சொல்ல வருது. அதுக்கு அடுத்தது சக்திங்கிற அடிப்படையில அத சொல்ல வரும்போது, இப்ப உடல் சக்தி இருக்கு. உடல் சக்தியோடு இருந்தால் தான் உலக விவகாரங்களில் நாம் ஈடுபட முடியும். அதுக்கு அடுத்தது மனோபலம். நம்மை வந்து தீய சக்திகளிடமிருந்து தற்காத்துக் கொள்ள உதவுகிறது. அதுக்கப்புறம் புத்தி. புத்தி என்ன பண்ணுது? சூட்சும விஷயங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது. அடுத்தது இந்திரிய பலம். இவையெல்லாம் விஞ்ஞானத்தை அடைவதற்கு உதவி புரிகின்றது. அப்ப இவையெல்லாம் ஒரு வகையான சக்தி, ஒரு வகையான பலம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா பலத்தையும் உடைய ஒருவன் 100 அறிவுடையவர்களை பயமுறுத்தும் சக்தி உடையவனாக இருப்பான் அல்லவா? அது மாரி இங்க வெறும் தேக பலம் மட்டும் இல்லாம, உங்ககிட்ட மனோபலம், புத்திசாலித்தனம், உங்களுடைய இந்திரிய பலம் இப்படி எல்லா பலத்தையும் நாம மேம்படுத்திக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நாம ஒரு நல்ல பலசாலி அப்படிங்கிற உண்மையான நிலைய நம்ம அடையறோம். இப்ப உண்மையான பலசாலிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, உடல் பலத்தோடும் இருப்பான், மனோபலத்தோடும் இருப்பான், புத்தி பலத்தோடு இருப்பான். அப்படி எல்லாமே சேர்ந்து ஒரு கம்பைன்டா இருந்தா தான் அவன் உண்மையான பலசாலி அப்படின்னு பேரு. இப்ப நீங்க வந்து வெறும் உடலை வைத்துக்கொண்டு ஒருத்தன பலசாலின்னு சொல்ல முடியாது. ஏன்னா, உடல் அளவுல ஒருத்தன் பலசாலியா இருந்தாலும், ஒருத்தன் வந்து புத்திசாலித்தனத்துல பலசாலியா இருந்தான்னு வச்சுக்கங்களேன், அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த உடல் பலத்துல இருக்கிறவன கூட வீழ்த்திடுவான். வீழ்த்த முடியும். புத்திசாலித்தனத்தினால வீழ்த்த முடியும். அப்ப அந்த இடத்துல நீங்க புத்திசாலித்தனம் என்ன ஆகுது? உடல் வலிமையை விட உயர்ந்த பலம் என்பதாகத்தானே பார்க்கப்படுது. அப்படிதான் இங்க பலப்பரீட்சை வந்து நம்ம பார்க்கணும். பலப்பரீட்சை அப்படிங்கிறது என்னன்னா, இது உயர்ந்ததா, அது தாழ்ந்ததா அப்படின்னு நம்ம கம்பேரிசன் பண்றத வந்து வெறும் உடல் அளவில பார்க்காம, உடல் அளவு, மனோ அளவு, புத்திசாலித்தனம் எல்லாமே எடுத்து கம்பைன்டா பார்க்கும்போது, அவன் ஒரு நல்ல பலவான், பலசாலி அப்படிங்கிற அடிப்படையில நம்ம அவங்கள பார்க்கணும். அதுதான் உண்மையான பலம் என்று இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அப்ப இந்த மாதிரி வருகின்ற அந்த செயல்களை எல்லாம் வந்து செய்கின்ற அவனுக்கு பேர் வந்து விக்ஞாதா என்று பெயர். அதாவது அவன் விக்ஞாதான்னா, விஞ்ஞானத்தின் மூலமா விஷயங்கள வெளிக் குடுக்குறான். ஆனா, அதையெல்லாம் செய்வதற்கான ஒரு சக்தியும் அவனிடத்திலே பல வகைகளில் பொருந்தி இருக்கின்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சாஸ்திரம் சொல்லிக் குடுக்கிறது தான், இங்க அந்த முக்கியமான பகுதியா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்ப நாரதர் வந்து கேட்கிறாரு. அப்ப அதை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கிறா? தியானத்தை விட உயர்ந்தது, அதுக்கப்புறம் விஞ்ஞானத்தை விட உயர்ந்தது ஏதாவது இருக்கிறதான்னா, இருக்கிறது நாரதா அப்படின்னு நீங்க சொல்லிட்டாரு. இப்ப அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வலிமை. அடுத்தது துணை தியானமாக வலிமையை இறைவனாக தியானிக்குமாறு நாரதருக்கு சனத்குமாரர் உபதேசிக்கிறார். அதாவது வலிமை என்றால் என்னன்னா, பலம் என்று பெயர். அப்ப இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பேசுனது இதுதான். பலம்னா வலிமைனாலும் ஒண்ணுதான். அப்ப பலம் என்பதை பொருட்களை அறிவதற்கு பயன்படுத்துவதும், உண்ணும் உணவிலிருந்து பெறப்படுவதுமான மனதினுடைய ஆற்றல் என்பதாக இங்க சாஸ்திரத்துல விளக்கப்படுது. அப்ப இங்க ஆன்மா அறியப்பட வேண்டுமானால், அதாவது அயாம்னஸ்ங்கிற ஒரு ஸ்டேட், நான் தான் இறைவன் அப்படின்னு ஒருத்தன் தன்னை உணர வேண்டுமானால், அவனுக்கு என்னென்ன கருவிகள் தேவைப்படுது? உடல்ங்கிற ஒரு கருவி தேவைப்படுது. அந்த உடலை இயக்குகின்ற மனம்ங்கிற ஒரு கருவி தேவைப்படுது. அப்புறம் அந்த மனதையே வந்து புத்திசாலித்தனமாக விவேகத்தினால இது நல்லது, இது கெட்டதுன்னு பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தகுதியும் அவனிடத்துல தேவைப்படுது. அப்ப இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதுக்கு பேர் வந்து வலிமை என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. இதெல்லாம் ஒரு விதமான வலிமை. அப்ப அந்த வலிமையை நம்ம அடையும் போதுதான், அத்தகைய வலிமையும் தீரம் மிக்கவர்களே இறை அனுபூதியை அடைவதற்கு ஏற்றவர்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லி வருது. சாஸ்திரம் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா,
வலிமை அப்படின்னுங்கிற அடிப்படையில வெறும் உடல் வலிமையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் இறைவன் அடைய முடியாது. அல்லது வெறும் மனோ வலிமை வச்சுக்கிட்டு அவன் இறைவன் அடைய முடியாது. வலிமை அப்படிங்கிற அடிப்படையில அவனுக்கு உடல் பலமும் இருக்கணும், உள்ள பலமும் இருக்கணும், புத்திசாலித்தனமும் இருக்கணும். எல்லாம் கம்பைன்டா அவன்கிட்ட சேர்ந்து அவன் எல்லாவற்றையும் புரிந்து கொள்றதுக்கு ஒரு சக்தி அவனுக்கு தேவைப்படுது இல்லையா? அப்ப அந்த சக்தி எங்கிருந்து அவனுக்கு கிடைக்குது அப்படின்னா, உணவின் மூலமா தான் அந்த சக்தி கிடைக்குது. அப்ப அந்த உணவையும் அவன் சரியானபடி உண்டு கொண்டு இந்த உடம்பை வளர்த்த வேண்டும். அப்ப உடம்பிலும், மனத்திலும் வலிமை இல்லாமல் போனால் ஆன்மாவை அடைய முடியாது. அப்ப நல்ல சத்தான உணவை சாப்பிட்டு முதலில் உடம்பை வலிமைப்படுத்த வேண்டாம். அதன் பிறகே மனம் வலிமை பெறும். முதலில் நமது இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக மாற வேண்டும். இத வந்து பகவான் ஆதிசங்கரர் விளக்குறாரு. விவேகானந்தர் இந்த மாரி விஷயங்கள எடுத்து விளக்குறாங்க. இதெல்லாம் வந்து மகான்களுடைய வழிமுறைகள எடுத்து தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த மாரி அவங்க பேசும்போது சொல்ல வர்றது என்னன்னா, மனம் வலிமை பெறும். முதலில் நமது இளைஞர்கள் வலிமை பெற்றவர்களாக மாற வேண்டும். ஆன்மீக உணர்ச்சி அதற்கு பின்னரே வரும். என் வாலிப நண்பர்களே, வலிமை பெறுங்கள். இதுவே நான் உங்களுக்கு கூறும் அறிவுரை. நீங்கள் கீதையை படிப்பதை விட கால்பந்தாடுவதன் மூலம் சொர்க்கத்திற்கு மிக அருகில் செல்ல முடியும். உங்கள் கை கால் தசைகளில் இன்னும் கொஞ்சம் வலிமையை சேர்த்தால் கீதையை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். உங்கள் ரத்தத்தில் வேகம் இருந்தால் ஸ்ரீ கிருஷ்ணரின் மகத்தான ஆற்றலையும் மேதா விலாசத்தையும் நீங்கள் இன்னும் சிறப்பாக அறிய முடியும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து என்னிடத்துல இளைஞர்களை கொடுங்கள், நான் அவர்களை மாற்றி காட்டுகிறேன் எல்லாம் கேட்டு பார்த்தார் இல்லையா? அப்ப எந்த அடிப்படையில அவர் இதெல்லாம் சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தா, இங்க ஒரு இளைஞன் வந்து இந்த மாரி இறைநிலையை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அவன் வந்து உடல் ரீதியாகவும், மனோ ரீதியாகவும் தயாரா இருந்தா தான், அவன் ஆன்மீக பாதையில உயர் பரிமாண நிலைக்கு வர முடியும். அவன் உடல் அளவில நோஞ்சானா இருந்துகிட்டோ, மன வலிமையில குன்றி போய் பயம் உள்ளவனாகவோ இருந்தான்னா, அவன் நிச்சயமாக ஆன்மீக பாதையில வெற்றி பெற முடியாதுங்கிறத இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிற ஒரு அடிப்படை விஷயத்த தான் இங்க வலிமை என்று நாரத மகரிஷிக்கு சனத்குமாரர் விளக்குவதாக நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க வலிமையின் துணையினாலேயே சாஸ்திர அறிவு பெறப்படுகிறது. எனவே வலிமை சாஸ்திர அறிவை விட மேலானது. அதனை தியானம் செய்யுமாறு இங்கு சனத்குமாரர் கூறுகின்றார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான உண்மை வந்து அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு தவம் பண்றோம் அல்லது ஒரு தியானம் இல்லது ஏதாவது ஒரு கிரியைகள் செய்கின்றோம்னு வச்சுக்கங்களேன், பூஜைகள் செய்கின்றோம், புனஸ்காரங்கள் ஈடுபடுகின்றோம் அப்படின்னா, அதை செய்வதற்கு உங்களுக்கு முதல்ல வந்து உடல் பலம் இருக்கணும். உடல் பலம் இல்லன்னா உங்களால அத செய்ய முடியாது. அத நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நாம வந்து இந்த பாடத்திட்டங்கள்ல வர்றவங்களுக்கு வந்து நெறைய பேர் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ட்டு நானே பிரம்மம் அப்படிங்கிற நிலைக்குள்ள போயிட்ட பிறகு, நமக்கு இந்த உடல் கிடையாது, இந்த மனசு கிடையாது அப்படிங்கிறத அவங்க விட்டுடுறாங்க இல்லையா? அப்படி விட்ட பிறகு அவங்க அந்த தெய்வீக நிலையில அந்த பிரம்மானுபவத்திலேயே நிக்கிறாங்க. ஓகே. ஆனா அப்படி தொடர்ந்து அவங்களால ஏன் நிக்க முடியாம சறுக்குறாங்க அப்படின்னா, மீண்டும் அவங்களுக்கு உடல்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்க சறுக்குவாங்க. அது எப்படி சறுக்குவாங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நான் வந்து ஒரு இது மாரி ஞான பாடங்கள படிச்சு, இது மாரி சில பயிற்சிகள் பண்ணி நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நடைமுறைக்கு வந்துட்டேன். ஆனா என்னுடைய அந்த தன்மை உண்மையான நிகழ்வுல நடந்துட்டா, புரிதலோட அபரோக்ஷ ஞானமா அத அனுபவம் ஆக்கிட்டேன்னா, நிச்சயமாக என்னுடைய உடல் பாதிக்கப்படாது. ஏன்னா, அந்த உடல் தன்மை மாறிடும். அந்த உள்ளமும் மாறி இருக்கு. ஏன்னா, இங்க உள்ளத்தை போன்று தான் உடல். அதாவது உன்னுடைய மதி எதுவோ, உன் கதி அதுவேன்னு அஷ்டாவக்ர கீதை சொல்ற மாரி, இப்ப நானே ஈஸ்வரன், நானே பிரம்மம் அப்படிங்கிறதுல அவன் திட ஞானியா நின்னுட்டான்னா, அந்த ஞானம் இருக்கின்ற தேகம் இருக்கு இல்லையா? அந்த உடல் வந்து நோய்வாய்ப்படாது. பெரும்பாலும் நோய்வாய்ப்படாது. ஆனா, நம்ம புரிதல் வந்து வேதாந்த பாடத்தினுடைய ஆழமான புரிதல்ல, நாம வந்து உடல் அபிமானத்த வச்சுக்கிட்டு, இது என்னுடைய உடல்னு பற்று வச்சுக்கிட்டு, இதுக்கு நான் மேலும் மருந்து எடுக்கணும், மாத்திரை எடுக்கணும், நான் எக்சர்சைஸ் பண்ணணும், அப்படிங்கிற ஒரு அபிமானத்துல அவன் அந்த பயிற்சிகள மேற்கொண்டுகிட்டே இருக்கிறான்னு வைங்க. அவன் உடல வேணா பலப்படுத்திக்கலாம். ஆனா, மனம், புத்தி வலிமை அடையாம போயிடுச்சு. ஏன்னா, அவன் பாடத்திட்டத்த சரியா புரிஞ்சுக்கல. அப்ப அதனால அவன் உடலை வலிமைப்படுத்தலாம். ஆனா, மனமும், புத்தியும் வலிமை ஆகாதனால, அவன் ஆத்ம ஞானத்துல நிக்க முடியாம போயிட்டான். ஏன்னா, ஆத்ம ஞானத்தினுடைய முடிந்த முடிவு என்னன்னா, இங்க இருப்பது இறைவனே அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்குள்ள போயி, இங்க எல்லாமே அவனுடைய ஆற்றல் மயம் இங்க பிரபஞ்சமா இருக்குது அப்படிங்கிற தெளிவுனால, அவன் அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள நின்னு இங்க உலகத்த பார்க்கும்போது, தன்னுடைய தனி உடல் அபிமானத்தை இழந்து நிப்பான். தனி உடல் அபிமானத்தை இழந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச உடலாக தன்னை பார்க்கின்ற அவனுடைய அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன் இருக்குல்ல, அது என்ன பண்ணும்? அந்த பர்ட்டிகுலர் பாடியில வைப்ரேட் ஆகி, அந்த பாடியில இருக்க பெரும்பாலான நோய்களை நீக்கிவிடும். அப்படித்தான் அவன் வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியவான் வந்து உண்மையான ஆத்ம ஞானி, ஆத்ம பலம் பொருந்தியவன் என்று நம்ம பார்க்கிறோம்.
ஆனா நம்ம ஏன் அப்படி இல்லாம போயிடுறோம் அப்படின்னா, திருப்பி திருப்பி நம்ம விவகாரத்துக்குள்ள வந்து நம்ம இந்த பிரம்மம்ங்கிறத மறந்து போறதுனால, நமக்கு இந்த உடல் அபிமானம் என்ன பண்ணுது? அந்த உடல் மேல் இருக்கிற அபிமானமே நோயையும் உண்டு பண்ணுதுங்கிறது எங்க மகான்கள் சுட்டி காட்டுறது தான், இங்க வலிமைங்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு ஆழமா நமக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்ப இங்க உடல் பலத்தோட நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, அந்த ஈஸ்வர நிலைக்குள்ள இருந்து நீங்க ஒரு காரியத்த செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு உடல் பலம் தானாக வரும். ஆனா தனித்த அபிமானத்துல நீங்க ஒரு காரியத்த செஞ்சீங்கன்னா, அது வந்து நீங்க செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்து உங்கள் உடல் மேம்படுவதும், உங்களுடைய உள்ளம் மேம்படுவதும் இருக்க போகுது. அப்படித்தான் இங்க மாற்றங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன இந்த இடத்துல உதாரணமா பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். இப்ப அவன வந்து நம்ம தியானம் செய் அப்படின்னு சொன்னா, அவனால தியானம் செய்ய முடியாது. ஏன்னா, அவனுக்கு வந்து இப்ப பெரிய நோய் ஒண்ணு வந்திருக்கு. நுரையீரல் பிரச்சனை, ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கு. அல்லது ஒரு புற்றுநோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அவன வந்து நீங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா, அவனுடைய மனோநிலை வந்து தியானத்துக்கு ஒத்துழைக்காது. காரணம் என்னன்னா, உடல வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய விளைவுகள ஏற்படுத்திக்கிட்டான். அப்ப உடல் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது. அவன் தியானத்துல உட்காரணும்னு நெனைப்பான். ஆனா தியானத்துக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு உடல் ஒத்துழைக்காது. கால் மடிச்சு கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே ரத்த ஓட்டம் போகுறது நின்னுடும். வலி வந்துரும். அப்ப தியானத்த கலைச்சுக்குவான். சரி ரிலாக்ஸா அப்படியே படுத்துக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு படுத்தாலும் அவனால அந்த தியானம் செய்ய முடியாத அளவுக்கு எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நோயினுடைய தாக்கமானது அவனை மாத்தி மாத்தி இப்படி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கும். அப்ப இதுக்கு தான் இங்க நம்ம என்ன பண்றோம்னா, மனம் ரீதியா ஃபர்ஸ்ட் அவங்கள தயார்படுத்தணும்னா, அந்த உள்ளம் வந்து தூய்மை ஆகுற மாரி உடலையும் தூய்மையா வச்சுக்கணுங்கிறதுக்காக, சில பழக்கவழக்கங்கள நம்ம வந்து நம்ம பாடத்திட்டங்கள்ல வரும்போதே சொல்லிக் குடுத்துருவோம். எப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பத்திக்குள்ள வரும்போது, இந்த ஏம நியமம்லாம் எப்படி யோக சூத்திரம் சொல்லிக் குடுக்குதோ, அதே மாதிரி தான் இங்க வேதாந்த சாஸ்திரமும் சொல்லிக் குடுக்கும். அப்ப சில ஒழுக்க நடவடிக்கைக்குள்ள வந்துடணும். நமக்கு தேவையற்ற விசை சுகங்கள குடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள தவிர்த்துக்கணும். அப்புறம் நம்ம அதில தான் டீ, காஃபி எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றோம். பால் அவாய்ட் பண்ண சொல்றோம். அப்புறம் இனிப்பு பண்டங்கள அவாய்ட் பண்ண சொல்றதெல்லாம் எதுக்குன்னா, ஏதோ ஒரு அக்கேஷனலா எடுக்கலாம். ஆனா அதையே நம்ம ரொட்டீனா ஹேபிட்டா வச்சிருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக அதன் மூலமா நமக்கு உடம்பு வந்து பாதிப்புக்கு உள்ளாகும்போது, நம்மளால இந்த சாதனைய தொடர்ந்து செய்ய முடியாம போகுறதுக்கு ஒரு தடையாக மாறிடும். அந்த தடைகள் வந்து 3 விதமான தடைகளுக்கு நமக்கு நாமே தடை அப்படிங்கிற தடையாக அது மாறி நிற்கும் என்ற அடிப்படையில, அது நமக்கு உடல் நோயாக மாறும்போது, நம்ம இந்த இடத்துல ஜெயிக்க முடியாம பிறவிக்கு கூட மாறி போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லி தராங்க. ஏன்னா நீங்க கேட்கலாம், ஆத்ம ஞானத்துக்கும், உடல் பழக்கவழக்கங்களுக்கும் என்னங்க இருக்கு? நானே பிரம்மம் தானே! எனக்கு உடம்பே இல்லையே! அப்புறம் எதுக்கு இந்த உடம்ப நான் காப்பாத்திக்கணும்? இந்த உடம்ப ஏன் நான் தக்க வச்சுக்கணும்? அப்படின்னு நம்ம நெனைச்சோம்னா, அங்க தான் நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிறத மகான்கள் சுட்டிக்காட்டுறது தான் திருமந்திர பாடல் கூட. திருமந்திர பாடல்ல நான் ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? "உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். உடம்பினுக்கு உள்ளே உறுபொருள் கண்டேன். உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனேன்னு" திருமந்திரம் ஏன் வந்து சொல்லுதுன்னா, அவரும் வேதாந்த சாஸ்திரத்த திருமூலர் படிச்சுட்டு என்ன நெனச்சுட்டாருன்னா, நான் இந்த உடம்பல்ல, நான் இந்த மனசல்ல அப்படின்னு தான் நெனச்சு அவர் உடம்ப வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல. ஆனா, அப்படி உடம்ப அலட்சியமா அவர் எடுத்துக்காம, உடம்ப கண்டுக்காம, கண்டபடி இருந்ததுனால என்ன ஆயிடுது? உடம்பு நோய்வாய்ப்படுது. அப்படி நோய்வாய்ப்பட்டு விட்டா நீங்க ஆத்ம ஞானத்துல நிக்க முடியாது. அயாம்னஸ் ஸ்டேட்ல நிக்க முடியாது. ஏன்னா நோய் வந்துருச்சு. உங்களால அந்த உண்மை உணர்வோட ஒன்றி உறவாட முடியாத ஒரு தடையாக இந்த உடலும், மனசும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணும். அப்ப அதனால நம்ம இந்த மன ரீதியாகவும், உடல் ரீதியாகவும் பிரச்சனை வராம இருக்கணும்னா, நம்ம இந்த உடம்பையும், மனசையும் சரியா வச்சுக்கிறதுல நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் குடுத்தா மட்டும் தான், இது நல்லாகும்போது தான் நமக்கு நம்முடைய ரியாலிட்டிக்குள்ள நம்ம எப்பயுமே இருக்க முடியும். அது தொந்தரவு இல்லாம நம்மள கொண்டு போய் கடைசி வரைக்கும் கரை சேர்க்கிற வழியா அமையும். அதுக்கு தான் இங்க உடம்பு வந்து தேவைப்படுதுன்னு மகான்கள் சொல்லிக் குடுக்கிறதுனால, தீய பழக்கவழக்கங்களால உடம்ப கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக இந்த இடத்துல சொல்றேன். அப்போ வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்து பேசும்போது நான் இத ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கிற மாரி வலிமைங்கிறது வந்து வெறும் ஒரு வலிமை, மனோ வலிமையோ, உடல் வலிமை மட்டும் அல்ல. அந்த புத்திசாலித்தனமும் அதுல அடங்கி இருக்கணும். அப்புறம் அது ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோங்கிற பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த தீர்மானம் நம்ம இடத்துல தெளிவா இருக்கணும் போது தான், நம்ம ஜெயிக்க முடியுங்கிறது இங்க சொல்றாங்க. அடுத்தது சனத்குமாரர் பேசுகிறார். நிச்சயமாக வலிமை சாஸ்திர அறிவை விட உயர்ந்தது நாரதா. ஒரு பலசாலி 100 பண்டிதர்களை கூட நடுங்கச் செய்து விடுவான். மனிதன் வலிமை பெற்றால் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் உயர்ந்து நிற்கின்றன. ஆனால் இங்கு எந்த மாரி வலிமை அவன் வெளிப்படுத்துகிறான் அப்படிங்கிறத இங்க பார்க்கணுங்கிறாரு. அதாவது ஒரு மனிதன் வந்து நெறைய படிச்சிருக்கிறான், பாண்டித்யம் பெற்றிருக்கிறான், நூல்களை எல்லாம் கற்று வச்சிருக்கிறான். ஆனா, அப்படி கற்று வச்சிருந்த ஒரு பாண்டித்யன் இடத்துல இருக்கிற வலிமை வந்து படகோட்டி மாரி ஒரு சாதாரண ஆட்கள் இருக்கிற வலிமைக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு கதை பார்ப்போம். எப்படிப்பட்ட கதை அப்படின்னா, நெறைய படித்த பண்டிதர் வந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போகணும்னு நெனைக்கிறார். அவர் நெறைய புலமைகள், நெறைய சாஸ்திர அறிவுகள் எல்லாம் பெற்றிருக்கார். நெறைய பாண்டித்யம் பெற்ற ஒரு பண்டிதர்.
படகோட்டியோ படிப்பறிவு இல்லாதவன். அவன் என்ன பண்றான், ஆற்று ஓரத்துல நின்னுட்டு இருக்கிறான் போட்ட வச்சுக்கிட்டு. இவரு என்ன பண்றாரு, போறாரு. படகோட்டி நான் அந்த பக்கம் போணும். என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விடுவியான்னு கேட்கிறாரு. விடுறேன் எவ்வளவு ஆகும்ன்றாரு. ஒரு அமௌண்ட்ட ஃபிக்ஸ் பண்ணி ஏறிக்கிறாங்க. அப்புறம் கிளம்பி இவரு போயிட்டு இருக்காங்க. அப்படி நதியில போய்க்கிட்டே இருக்க திடீர்னு இவரு பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த பாண்டித்யம் பெற்ற புலவர். என்ன சொல்றாருன்னா, "உனக்கு மகாபாரதம் தெரியுமாங்கிறார்." அவன் அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்களே அப்படிங்கிறான். சரி பகவத்கீதையாவது தெரியுமா? அதுவும் தெரியாது. சரி உங்களுக்கு பிரம்மசூத்திரம்? அதுவும் தெரியாது. யோக சூத்திரம்? அதுவும் தெரியாது. இப்படியெல்லாம் நெறைய விஷயங்கள் அவர் வந்து தன்னுடைய சாஸ்திர அறிவ வந்து அந்த படகோட்டிகிட்ட திணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார். இந்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதர். அப்ப அவன் இதெல்லாம் கேட்டுட்டு, "எனக்கு அதெல்லாம் தெரியாது சாமி. எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியும். இந்த படகு ஓட்டத் தெரியும். அவ்வளவுதான் சாமி எனக்கு" அப்படின்ட்டான். அப்ப என்னடா இவ்வளவு முட்டாளா இருக்க? உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீ வெறும் படகு ஓட்டுறதே வாழ்க்கைன்னு நெனச்சுட்டு இருக்கிற. நீ வாழ்ந்தே வேஸ்ட். நீ வாழத் தெரியாதவன். அப்படி இப்படின்னு பயங்கரமா அவன ஏசிக்கிட்டே வராரு. யாரு? இந்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதர். அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுதுன்னா, ஆற்றினுடைய நடுப்பகுதி போகும்போது போட்ல வந்து கொஞ்சம் ஓட்டை விழுந்திருக்கு. தெரியாம அவன் படக்க எடுத்துட்டான். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துடுது. வந்த உடனே பார்த்தா போட்டுக்குள்ள தண்ணி நிக்க ஆரம்பிக்குது. அப்ப படகோட்டி கேட்கறான். "சரிங்க சாமி, இப்ப நீங்க எல்லாமே சொன்னீங்க. யோக சூத்திரம் தெரியுமா? பிரம்ம சூத்திரம் தெரியுமா? பகவத்கீதை தெரியுமான்ட்டு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் உங்கள ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன் சாமி. உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு?" கேட்கறான். அப்ப அந்த பண்டிதர் என்ன சொல்றாரு, "எனக்கு நீச்சல் தெரியாதுப்பா. அது தெரிஞ்சு நான் என்ன பண்றேன்? நீ தான் இருக்கியே படக அந்த பக்கம் கொண்டு போய் விடுறதுக்கு. நான் போட்ல ஏறி உட்காந்து பணத்த வீசி எறிஞ்சேன்னா, நீ எனக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விடப் போற. எனக்கு நீச்சல் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது" அப்படிங்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், "சரிங்க சாமி, அப்போ இப்ப இந்த போட் ஓட்ட விழுந்துருச்சு. இதுக்கு மேல இந்த போட்ட இயக்க முடியாது. இந்த போட் இப்ப மூழ்க போகுது தண்ணிக்குள்ள. வேற வழி இல்ல. நம்ம நீந்தி கரையேறணும். நான் கிளம்புறேன். நீங்க நீச்சல் தெரிஞ்சா வந்து சேருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவன் தண்ணிக்குள்ள குதிச்சு, அந்த படகோட்டி நீந்தி கரையேறி விடுகிறான். இந்த பாண்டித்யம் பெற்ற பண்டிதர் இருக்கார்ல, இவருக்கு வந்து பிரம்மசூத்திரம் தெரியும், பகவத்கீதை தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும், வேத சாஸ்திரங்கள கரைச்சு குடிச்சிருக்கார். யாரு? நாரதர் மாரியே பேசுறார். எனக்கு அது தெரியும், இது தெரியும்ன்ட்டு. ஆனா நீச்சல் தெரியல பாவம். நீச்சல் தெரியாதனால தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போறார். அப்ப இந்த கதை எதுக்காக சொல்ல வருது அப்படின்னா, இந்த கதையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வலிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அந்த வலிமை அப்படிங்கிறத வந்து நம்ம பாண்டித்யத்தினால மட்டும் வலிமை பெற்று பயன் அடைய முடியாது. அத நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா வலிமை அப்படிங்கிறத சாஸ்திரம் எப்படி சொல்ல வருது அப்படின்னா, மல்டிபிள் டேலண்ட். அதாவது உங்ககிட்ட எல்லாமே திறமைகள் இருக்கணும். நீங்க எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கணும். அதுதான் இங்க இறைநிலை, பிரம்ம நிலை என்று சாஸ்திரம் பாக்குது. ஏன்னா, இங்க ஈஸ்வரனுடைய நியதி அப்படித்தான் இருக்குது. ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமாக இருக்கிறதுனால, அவனிடத்துல பேதமைகள் இல்ல. அவனே ஒரு சயின்டிஸ்ட்டா இருந்து, அங்க வந்து ஒரு அணுகுண்ட கண்டுபிடிக்கிறான். அவனே ஒரு சாஸ்திர ஞானியா இருந்து பிரம்ம சூத்திரத்தை ஏற்றுகிறான். அப்ப பிரம்ம சூத்திரத்தை ஏற்றுகின்றவனும் ஈஸ்வரன் தான். அணுகுண்ட கண்டுபிடிக்கிறவனும் ஈஸ்வரன் தான். ஆனா இங்க பேதமை யாரிடத்துல இருக்கு அப்படின்னா, மனிதர்களாகிய நம்ம இடத்தில் இருக்கிறதுனால, நாம என்ன நினைச்சுக்கிறோம்? பிரம்ம சூத்திரத்தை கண்டுபிடித்தவர் மெய்ஞானி, அணுகுண்டை கண்டுபிடித்தவர் விஞ்ஞானி அப்படின்னு நம்ம பிரிச்சு வச்சு நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இங்க விஞ்ஞானமும், மெய்ஞானமும் ஒரே இடத்திலிருந்து தான் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரியும்போது, உண்மையான சாதகன் இந்த மாரி பாடத்திட்டங்கள்ல வருகின்ற உண்மையான சாதகர்கள், அவர்கள் உண்மையிலேயே எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மல்டிபிள் நாலெட்ஜ கேதர் பண்ணி, அத தனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் ரிஷிகள், ஞானிகள், மகான்கள். ஏன்னா, இப்போ ஒரு ஞானி அப்படின்னா, நீங்க எந்த கண்ணோட்டத்துல பார்க்குறீங்க? ஆன்மீக ரீதியா அப்படின்னா, அவருக்கு பிரம்மசூத்திரம் தெரியுமா? பகவத்கீதை தெரியுமா? அப்படி தெரிஞ்சா அவர் ஞானி அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா, சாஸ்திரம் வந்து அவங்கள ஞானின்னு பார்க்கிறது கிடையாது. சாஸ்திரம் எப்படி தெரியுதுன்னா, "எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ, அதை அறிவதே அறிவு" அப்படிங்கிற அடிப்படையில தான் இங்க உபதேசம் குடுக்கும். எங்க சாஸ்திர உபதேசமே என்னன்னா, "நீ எத தெரிந்துக்கிட்டா எல்லாம் உனக்கு தெரியுமோ, அதுதான் உண்மையான அறிவுப்பா. அதுதான் கான்ஷியஸ்னஸ்." அப்ப கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்குள்ள இருந்து மலரும். அப்படி மலரும்போது நீங்க நினைக்கிற மாரி வெறும் திருவாசகத்த மட்டும் சொல்லாது. திருமந்திரத்த மட்டும் சொல்லாது. எல்லாம் அறியும் அறிவது. எல்லாம் கொடுக்கின்ற அறிவு. அதனால தான் திருமூலர் வந்து திருமந்திரம் எழுதுனது மாரி நெறைய வைத்திய சாஸ்திரம் எழுதியிருக்காரு. திருமூலர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. திருமூலருடைய திருமந்திரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீக நூல். அது ஆத்மாவை காட்டிக் கொடுக்கின்ற நூல். பிரம்ம ஞானத்தை கொடுக்கின்ற நூல் வந்து திருமந்திரம். ஆனா வைத்திய சாஸ்திரத்துல அருமையா உடல் நோய்களை குணப்படுத்துகின்ற அற்புதமான சாஸ்திரங்கள் வந்து திருமூலருடையது இருக்கு. ஏகப்பட்ட நூல்கள் இருக்கு. அந்த நூல் பேரெல்லாம் நான் மறந்துட்டேன். நான் அதெல்லாம் படிச்சு பார்த்தேன். அருமையான நூல்கள், அருமையான சாஸ்திரங்கள் இருக்கு அதுல. அப்ப இது மாரி மகான்கள் வந்து
பலவாறான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். ஆனா அந்த திறமையெல்லாம் உண்மையிலே அவரது கிடையாது. அவங்க மூலமா ஈஸ்வரன் வெளிப்படுத்துகின்றான் அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்துல வரணும். அப்ப இங்க நம்ம தேடுகின்ற பாதை மிக உயரிய பாதை. அதாவது இறைவனே எல்லாமா இருக்கின்ற பாதை. அப்படிப்பட்ட நிலைக்குள்ள நம்ம போகும்போது, ஏன் நம்ம தேற மாட்டேங்கிறோம் அப்படின்னா, நம்ம இடத்துல இருக்கிற காழ்ப்புணர்ச்சி. அதாவது குறுகிய மனப்பான்மை. அதனால தான் என்ன பண்றோம்னா, சமயங்கள்ல கூட போய் சிக்கிக்கிட்டு, சைவம் உயர்ந்தது, வைணவம் உயர்ந்தது அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான ஞானிகளிடத்திலே அந்த பேதமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, இங்க சைவம் என்ன சொல்லுது, வைணவம் என்ன சொல்லுதோ, அதையே தான் சயின்ஸும் சொல்லுது. அப்ப இங்க சைவமும், வைணவம் தான் உயர்ந்ததா? இல்ல சயின்ஸும் உயர்ந்தது தான். ஆனா எடுத்து சொல்லுகின்ற ஞானிகள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல வந்து இந்த உலகத்துக்கு விஷயத்த குடுக்குறாங்க. அப்ப அவங்க குடுக்குற விஷயங்கள எடுத்து நம்ம கம்பைன்டா பார்த்து, ஓ! இதுல இவரு இப்படி சொல்லியிருக்காரு, அதுல அவர் அப்படி சொல்லியிருக்காரு. இவங்கலாம் இவங்க புரிதல இப்படி வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஆனா இந்த திறமைகள் போல இவங்களது கிடையாது. எல்லாமே ஈஸ்வரனிடத்திலிருந்து வெளிப்பட்ட திறமைகள். இவர்கள் மூலமாக பிரகாசித்திருக்கிறது அப்படிங்கிற தெளிவு வந்துவிட்டா, இங்க நமக்கு எதற்காக வந்து அந்த இருமை நிலை உண்டாகும், விருப்பு வெறுப்பு வரும். அப்ப காழ்ப்புணர்ச்சி எப்படி வரும்? ஒண்ணுமே வராது. எல்லாமே நமக்கு தேவை. எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல அந்தந்த நாட்டுல, அந்தந்த மொழியில, அந்தந்த தேவையின் நிமித்தம் கொடுத்திருக்கிறார்கள் என்கும்போது, நம்ம மதங்களையும் கடந்து நம்ம இறைவனை பார்க்க முடியும். அப்ப நம்ம வந்து பகவத்கீதை தான் உயர்ந்தது, குர்ஆன் தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டோம். பகவத்கீதை தான் உயர்ந்தது, பைபிள் தாழ்ந்ததுன்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படி சொல்ல மாட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு பைபிள சொன்ன இடம் வந்து வேற. குர்ஆன சொன்ன இடம் வேற. பகவத்கீதை சொன்ன இடம் வேற. என்ன இடம் வேற? பூமியில இருக்கக்கூடிய பகுதிகள் வேற. அதாவது நம்முடைய பாரத தேசத்துல சனாதன தர்மத்தை தலை தோங்குகின்ற நிலையில பகவத்கீதை இங்க கிடைச்சது. அங்க வந்து ஆபிரகாம் மதத்துல உங்களுக்கு ஜீசஸ் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா, அவரு அங்க பைபிளுக்கான விஷயங்கள அவரு குடுக்குறாரு அங்க. இங்க வந்து முகமது நபி இருக்கார் இல்லையா? அவரு வந்து குர்ஆனை பற்றிய ஒரு விஷயத்த அவர் அங்க குடுக்குறாரு. ஆனா மொழி வந்து அது உருதா இருக்கலாம். இவங்க வந்து ஹீப்ரு மொழியில எழுதியிருக்கலாம். ஆனா இங்க நாம வந்து நம்முடைய சமஸ்கிருத மொழியில எழுதியிருக்கலாம். ஆனா இவைகள் எல்லாமே எதை சொல்லுகிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இறைவனை காட்டிக் கொடுக்கின்ற விஷயத்த தான் சொல்லுது. ஞானத்த தான் பேசுது. அப்ப இறைவனை காட்டிக் கொடுக்கின்ற இந்த விஷயம், உண்மையான இறைவனை தேடுகின்றவனிடத்தில பேதமைகள் தானாக மறைந்துவிடும். அதுதான் வலிமை என்று இங்க பேசுது. வலிமையை பத்தி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா வலிமை என்பது நீங்க நினைக்கிற மாரி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்தோ, அல்லது ஒரு குறிப்பிட்ட சமயம் சார்ந்தோ, அல்லது என்னுடைய உடல் வலிமையை சார்ந்தோ இல்லை. அது எல்லாம் அறியும் அறிவாய் இருப்பதுதான் வலிமை என்று இங்க ஒரு அருமையான விஷயத்தை சனத்குமாரர் நாரத மகரிஷிக்கு உபதேசிக்கின்றார் என்று நம்ம இந்த பாடத்துல பார்க்கிறோம். அப்ப இது மாரி ஏராளமான விஷயங்கள இப்படி மகான்கள் வந்து நமக்கு பூடகமாகவும், புரிதல் கொடுப்பதுமாறும் பேசுறாங்க. அப்ப நாம இந்த மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது, நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்றத்தாழ்வுகள் விடணும். நல்லது, கெட்டதுங்கிற இருமைகள் விடணும். உயர்ந்தது, தாழ்ந்ததுங்கிற பேதமை புத்தி நீங்கணும். அப்புறம் இந்த மதம் உயர்ந்தது, அந்த மதம் தாழ்ந்தது. இந்த ஜாதி பெரியது, அந்த ஜாதி கீழானது. இந்த சமயம் பெரியது, அந்த சமயம் சிறியது. அப்படிங்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி, அந்த பேதமை மனப்பான்மை எல்லாம் நம்ம இடத்துல இருந்து போகணும். ஏன்னா, அதெல்லாம் போயி நம்ம எப்ப நியூட்ரல் ஆகுறோமோ, சமமாகின்றோமோ, அப்பொழுது நமக்கு சாஸ்திரம் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உள்ள போய் வேலை செய்யும். அப்படி அது வேலை செய்யும்போது உங்களிடத்துல இருந்து வெளிப்படுவதுக்கு பேர் தான் கான்சியஸ்னஸ். அது இல்லாம நீங்களா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு பேரு வந்து நாலெட்ஜ். அதாவது வேத சாஸ்திரத்த படிச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். இப்ப உபனிஷத் கிளாஸ வந்து சாந்தோக்கிய உபனிஷத் கிளாஸ் எடுக்கலாம், கடோ உபனிஷத் கிளாஸ் எடுக்கலாம். ஆனா அந்த சாந்தோக்கிய உபனிஷத் கிளாஸ் வந்து இவரு அவரோட சூப்பரா எடுக்கிறாரு, அவர் இவரோட சூப்பரா இருக்காருன்னு சொல்லலாம். நாமளும் அத கேட்கலாம். ஆனா நாம அப்படி மாறுவோமா? மாறவே மாட்டோம். ஏன்னா, இங்க சொல்றதுக்கு யார் வேணா வரலாம். ஆனா வெளிப்படுத்துவதற்கு ஆட்கள் இல்ல இல்லையா? அதுதான் விஷயம். அப்ப மாணிக்கவாசகர் பாடின திருவாசகத்த பாடிக்கிட்டே காலத்த ஓட்டுற கூட்டமா இல்லாம, மாணிக்கவாசகர் மாரி நம்மளாலயும் திருவாசகத்த உருவாக்க முடியுமாங்கிறதுல நாம மாறுனா மட்டும் தான் நாம வந்து ஆன்மீகத்துல ஜெயிச்சிருக்கோம்னு புரிஞ்சுக்குங்க. அதே மாரி திருவாசகம் எழுதுனது மாரியே திருமந்திரம் எழுதின திருமூலர் கதைய நம்ம பேசிக்கிட்டே காலத்த ஓட்டாம, திருமூலர் எப்படி திருமந்திரத்தை வெளிப்படுத்தினாரோ, அது மாரி என்னிடத்துல ஒரு மந்திரத்தை வெளிப்படுத்த முடியுமானால், நானும் ஒரு யோகி, நானும் ஒரு சித்தன் அப்படிங்கிற புரிதலோட இங்க பயணம் பண்ணுங்க. அதுதான் இங்க ஆன்மீகம். அதுதான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அப்ப தேவாரம், திருவாசகம், திருமந்திரம், திருக்குறள் என்ன நூல்கள் வேணா நீங்க எடுத்துக்கங்க. நம்முடைய பாரத தேசம் மட்டுமல்ல, மற்ற தேசங்களில் இருக்கின்ற பைபிள், குர்ஆன் இப்படி எந்த நூல்கள் வேணா எடுத்துக்கங்க. எல்லாமே அந்த ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்பட்டது. ஆனா அந்த ஈஸ்வரனிடமிருந்து வெளிப்பட்ட கருவிகள் தான் வேறு வேறாக இருக்கின்றன. அந்த கருவியில் இந்த கருவியும் ஒன்றாக மாற வேண்டும் என்று நாம் மாறுவோமானால், நம்முடைய வாழ்க்கையும் ஈஸ்வரன் வாழ்கின்றான். அப்படிங்கிறது தான் இந்த வலிமையினுடைய முக்கிய நோக்கமா இந்த இடத்துல சொல்ல விரும்புறேன். ஆக இன்றைக்கு வந்து நம்ம நேரம் கருதி இந்த
சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய பூம வித்யாவில் வலிமை என்ற பகுதியில் நிறைவு செய்வோம். இதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்கு. அதை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி. ஓம் தத் சத்.